exercise 8.4ல 6th sum w of x, y, z is equal to ஒரு expression கொடுத்திருக்காங்க and dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square is equal to 0 னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. So function w of x, y, z is equal to 1 divided by square root of x square plus y square plus z square. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டேர்மையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சி கடைசியாக ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல டோ டபிள்யூ பை டோ எக்ஸுங்கிற ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். டோ டபிள்யூ பை டோ எக்ஸ், அதாவது இந்த கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் ஹாஃப்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி ஹோல் பவர் ஹாஃப் இருந்ததுன்னா அந்த 1 by x பவர் n அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 by x பவர் n என்ன ஃபார்முலா? மைனஸ் n டிவைடட் பை x பவர் n + 1. ஓகேவா? அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், மைனஸ் 1/2ன்னு இருக்கும். இங்கே என்னோட வேல்யூ மைனஸ் 1/2 இல்லையா, அதனால் மைனஸ் 1/2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 + 1. ஓகேவா? இதோட நம்ம நிறுத்த முடியாது. எகைன் என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இங்கே ஒய் இசட் எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இந்த மீதி டேர்ம்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். ஓகேவா? எக்ஸ் பவர் n ஃபார்முலா n × x பவர் n - 1 போடுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் படி 2xன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2வும் இங்கே இருக்க டினாமினேட்டர் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்டூ இந்த ஹோல் டேர்மையே நம்ம நியூமரேட்டருக்கு தூக்கிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், இங்கே 1/2 + 1ங்கிறது 1 + 2 டிவைடட் பை 2, அதாவது 3/2ன்னு இருக்கும். மேலே எடுத்துகிட்டு போகும்போது -3/2ன்னு இருக்கும். இதை நம்ம u/v ஃபார்மேட்டில் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு u × v அந்த ஃபார்மேட்டில் வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எகைன் நம்ம என்ன செய்ய போகிறோம், டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். என்ன செய்ய போகிறோம், இப்போ ஏற்கனவே நம்ம டோ w பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எகைன் இது என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், u/v மெத்தடுக்கு போகாமல் u × vக்கு போயிடலாம். ஓகேவா? -x இன்டூ இந்த பார்ட், இந்த பார்ட்டை u, இது பார்ட்டு vன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? uv ஹோல் டேஷுக்கு என்ன ஃபார்முலா, uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும், u அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கலாம், -x அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்ட் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸ் பவர் n வந்து என்ன செய்கிறோம், n × x பவர் n - 1 ஃபார்மேட்டுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னங்கிறது என்னது, இங்கே -3/2. ஸோ -3/2 இன்டூ இந்த போர்ஷன் எழுதிக்கிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2 + 1. ஏன்னா n × x பவர் n + 1. ஓகே, சாரி, n - 1 -3/2 -1. ஓகேவா? இன்டூ என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரில் நம்மளுக்கு ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ் மட்டும்தான் என்னது வேரியபிள். அப்போ எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் போதும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு என்னது, u/v டேஷ் வரைக்கும் பண்ணியாச்சு. ப்ளஸ் vu டேஷ், விங்கிறது என்னது, இந்த போர்ஷன். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2 இன்டூ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கணும். -xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -1. அதாவது எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ -1 × 1 -1. ஓகேவா? இதை இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா 3x டிவைடட் பை 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர், இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க, -3 - 2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ -5 டிவைடட் பை 2ன்னு ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இங்கே ஒரு 2x வேறு இருக்குது. இந்த 2xஐயும் சேர்த்து இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2xன்னு இருக்கா, இந்த 2யும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2ன்னு ஆகிடும். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3x இன்டூ எக்ஸ் வந்து 3x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -5/2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2ன்னு ஆகிடும். ஓகேவா? இது டோ ஸ்கொயர் w பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், டோ w பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கொயர் அது மாதிரி வரிசையில் ஒரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? டோ w பை டோ ஒய் இது எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம அதே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் கிடைக்க போகுது. இந்த பக்கத்தில் போடுற அந்த வேரியபிள் தான் நம்மளுக்கு
மாறப்போகுது. ஓகேவா? இங்கே பாருங்களேன், டபிள்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 divided by x square plus y square plus z square whole power 1/2. இதே டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். வித் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது மட்டும் ஒரு டேர்முக்கும் மாறுபடும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 2xன்னு கிடச்சிருக்கு இல்லையா, ∂w/∂xல அந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது, நம்மளுக்கு 2yன்னு கிடைக்க போகுது. மீதி எல்லாமே அதே மாதிரியே தான் இருக்க போகுது. அதே மாதிரியே தான் ∂2w/∂y ஸ்கொயரில் இங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கோ அதே தான் கிடைக்க போகுது. எக்ஸப்ட் என்னது, இந்த எக்ஸ் டேர்முக்கு பதிலாக நம்ம y போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எல்லா சிம்பிளிஃபிகேஷனுமே அதே தான். ஓகேவா? நம்ம சிமிலர்லின்னு கூட போட்டு எழுதிக்கலாம், இல்லை ஏற்கனவே நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணதை வந்து காரலேட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ∂w/∂yங்கிறது கடைசியாக என்ன ஆக போகுது அப்படின்னு பாருங்கள். இந்த ஃபைனல் ஆன்சரில் -1 × xன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், -yன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ -y × x square plus y square plus z square whole power -3/2. அப்போ ∂2w/∂y ஸ்கொயருங்கிறது என்னவா இருக்க போகுதுன்னு பாருங்கள். ∂2w/∂y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒய் போட்டுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 3y ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -5/2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே தான் ரெப்ளிகேட் ஆக போகுது, ஒன்றுமே வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ∂w/∂z ∂w/∂zல என்ன வரப்போகுது, ஒய்க்கு பதிலாக z வந்துக்க போகுது, அவ்வளோதான். ஓகேவா? -z இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. அப்போ ∂2w/∂z ஸ்கொயர் என்னவா இருக்க போகுது, 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக z போட்டுங்க, 3z ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -5/2 மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்தையுமே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடிஷன் பண்ணால் அதனோட ஆன்சர் 0 வருதுன்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ∂2w/∂x ஸ்கொயர் ப்ளஸ் ∂2w/∂y ஸ்கொயர் ப்ளஸ் ∂2w/∂z ஸ்கொயர் which is equal to, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 3x ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம்ஸ் தானே வரப்போகுது, x y z அந்த இது மட்டும்தான் ஒரு இடத்துலையும் மாறப்போகுது, மற்ற எல்லா டேர்ம்ஸும் அதே தான் இருக்க போகுது இல்லையா. 3x ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -5/2 மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. எகைன் என்ன வரப்போகுது, அடுத்த டேர்மில் y மட்டும் மாறப்போகுது. ஸோ y ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் whole power -5/2 minus x square plus y square plus z square whole power -3/2. next z டேர்முக்கு எழுத போகிறோம். ஸோ zன்னு வரப்போகுது, 3z square into x square plus y square plus z square whole power -5/2 minus x square plus y square plus z square whole power -3/2. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம்ஸில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிடலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 3x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, பவர் -5/2. இந்த டேர்ம்ஸ் வந்து 3 டேர்ம்ஸ்லேயுமே காமனாக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கிற இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர் அது எல்லாத்தையும் காமனாக, அதுலேருந்து காமனாக இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -5/2 வெளியில் எடுத்துடுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த டேர்ம்ஸ் பாருங்கள் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இது என்ன செஞ்சுக்கலாம், -3 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஹோல் டேர்ம்லேருந்து இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2ங்கிறத வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்னா, இந்த டேர்ம்ஸ் இருக்கும், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3z ஸ்கொயர்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் -3/2 வெளியில் எடுத்துடுறோம். -3/2 வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, -5/2லேருந்து -3/2 வெளியில் எடுத்துறீங்க, அதாவது ப்ளஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், 2/2 which is equal to -1. ஓகேவா? அப்போ டினாமினேட்டரில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர்னு ஆகிடும்.
ஓகேவா? இதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த போர்ஷனில் பேலன்ஸ் என்ன இருக்கும்னா பவரில் -1 இருக்கும். பவரில் -1 இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டரில் அதை தூக்கிட்டு வந்துடலாம். அப்போ எதனா ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாகவே வெளியில் ஆகிடும், பேலன்ஸு -3ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா x² + y² + z² ஹோல் பவர் -3/2ங்கிறது வெளியில் இருக்கும். இந்த டேர்மை இங்கே அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 3x² + 3y² + 3z² -3 டைம்ஸ் அதே டேர்ம்ஸ். ஆர் இல்லாட்டினா என்ன செஞ்சுக்கலாம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த -3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எல்லா டேர்ம்ஸோடையும். அப்போ என்ன ஆகும், -3x² -3y² -3z² the whole thing divided by x² + y² + z². ஓகேவா? இப்போ இதையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருது. ஓகேவா? 0 இன்ட்டு எனி நம்பர் நம்மளுக்கு 0 தான். therefore இங்கே எழுதிடுறேன், w/x² + w/y² + w/z² = 0 is proved. ஓகேவா?